ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன் வந்து தனியாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ காப்பர் ஒயர் 0.3 வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த காப்பர் ஒயரை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு ஸோ இதை நான் வந்துட்டு கோர்த்துக்கிறேன். ஒரு 5 பீசஸ் கொடுத்துட்டு இந்த 5th ஒன்னில் வந்துட்டு இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு அதை அப்படியே நாட் போட்டு நான் வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். இது வந்துட்டு கம்பி மாதிரி தான் இருக்கும் இந்த காப்பர் ஒயரு. ஸோ நல்லா வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். 2 டைம்ஸ் நாட் போட்டு எடுத்துட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி இதை கட் பண்ணியும் நான் வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி இது நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஒரு பென்டென்ட் மாதிரி நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை நல்லா வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் என்னோட வீடியோ வந்துட்டு கண்டினியூவேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஜுவல்லரி மேக்கிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புரியும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்க்கும்போது ஒரு பென்டென்ட் மாதிரி இருக்கும். சென்டரில் வந்துட்டு B7000 க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குந்தன் ஸ்டோனை வந்துட்டு நடுவில் நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜுவல்லரி ஒயர். ஸோ இது வந்துட்டு ஒரே ஒயர் தான், ஜுவல்லரி ஒயரு. கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே அவைலபிளில் இருக்குது. ஸோ அந்த பென்டென்ட்டை இந்த ஜுவல்லரி ஒயரில் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு 2 பேர்ல் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பேர்ல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கியர் லாக் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சென்டரில் 2 பேர்ல் ஆட் பண்ணிவிட்டு இந்த 2 சென்டர்லேயுமே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கியர் லாக் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜுவல்லரி ஒயர் வந்துட்டு எந்த எதுவுமே அதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காது. ஒரே ஒயர் தான். இந்த ஜுவல்லரி ஒயர் வச்சு தான் நம்ம வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங், இன்விசிபிள் ஜுவல்லரி எல்லாமே இதை வச்சு தான் மேக் பண்ணுவோம். ஸோ கியர் லாக் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு 2 சைடுமே கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நச்சு விட்டுக்க போகிறோம். ஸோ ஒரு பென்டென்ட்டே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி இதை அழகாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் வந்துட்டு நச்சு விட்டுக்கிறேன். ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே வந்துட்டு நச்சு விட்டோமாங்க. இது வந்துட்டு அப்படியே நகராது. ஸோ அப்படியே சென்டரில் அப்படியே இருக்கும். நிறைய பேருக்கு தேவையில்லாத டவுட்ஸ்லாம் நிறைய வருது. இந்த ஜுவல்லரி ஒயர் ஒரே ஒரு ஒயர் தான், இதில் போய் எவ்வளவு, இந்த ஒயரில் வேறு ஒயர் இருக்கா அப்படிலாம் கேட்குறீங்க. நீங்கள் கேஜி ஒயரை போய் கேட்குறீங்க. இது நான் வந்துட்டு கேஜி ஒயரில் பண்ணிக்கிட்டு இருக்கல, கியர் ஒயரு. ஸோ இதில் சில்வர் கோல்டு ரெண்டுமே இருக்குது. இன்விசிபிள் ஜுவல்லரிக்கு வந்துட்டு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டாலர் மட்டும் வச்சு நான் இதை நான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதை வந்துட்டு அதே மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒரு கியர் லாக்கு, ஒரு கோல்டு பீட்ஸு அண்ட் ஸ்டோனு, அகெயின் அதே மாதிரி ஒரு பீட்ஸும் ஒரு கியர் லாக்கும் ஆட் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வச்சு அப்படியே நான் வந்துட்டு லாக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கேன். ஒரு பீட்ஸு அப்புறம் கியர் லாக். அந்த கியர் லாக் வந்து நம்ம லாக் பண்ணதோடைய அது மூவ் ஆகாது. கியர் ஒயரு, கியர் லாக் எல்லாமே நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியல நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நச்சு விட்டோன்னே இது வந்துட்டு நகராது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடும் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரியே வந்துட்டு அனதர் சைடும் நான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு எண்டிங் நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த எண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோவில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இதோட கண்டினியூஷனாக நாளைக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்.